அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மிகவும் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வைத்து நம்முடைய பற்களை ரொம்ப வெண்மையாக மாற்ற முடியும். முகம் கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் தேவை. அதில் ஒன்று தான் புன்னகை. புன்னகை ரொம்ப அழகாகவும் பார்த்த உடனே மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா பற்கள் ரொம்ப வெண்மையாக இருக்கணும். இந்த பற்கள் வெண்மையாக இருக்க நம்ம என்ன பண்ணுறோம்? பல மடங்கு செலவு செய்கிறோம், பல விதமான மருத்துவர்களை பார்க்குறோம், போலியான பல விளம்பரங்களை நம்புகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம பற்களை ரொம்பவும் வெண்மையாக மாற்ற முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ உங்கள் பற்களை ரொம்பவும் வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் பற்களை வெண்மையாக மாற்றுவதற்கு பல வழிமுறைகள் சொல்லி தருவாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் பற்களை மருத்துவ ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வழிமுறை சுத்தமாக ஒத்து வராது. பற்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் நீங்கள் இதில் சொல்லப்படக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய பற்களை வெண்மையாக மாற்றிக்கலாம். நம்பர் 10, இந்த வழிமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல், அதாவது அடுப்பு கரி. இந்த அடுப்பு கரியை வச்சு நம்ம பல்லு விளக்கணும் அப்படின்னா நம்ம பற்கள் ரொம்ப வெண்மையாக மாறும். மேலும் இந்த அடுப்பு கரியில் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பற்கள் ஆரோக்கியமாகவும் வெண்மையாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலங்களில் கரியில் தான் பல்லு வளர்க்குனாங்க அப்படின்னு நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த கரியில் நம்ம பல்லு வளர்க்கணும் அப்படின்னா பற்கள் மிகவும் வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் மில்க், அதாவது பால் பவுடர், அதனுடன் நாம் வழக்கமாக பயன்படுத்துகிற பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பல்லு விளக்கணும் அப்படின்னா பல்லு ரொம்ப வெள்ளையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா பால் பவுடரில் கால்சியம், பாஸ்பரஸ், இது போல் நல்ல சத்துள்ள மூலப்பொருட்கள் இருக்குது. இந்த மூலப்பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு மூலப்பொருட்களும் ஈர்களையும் பற்களையும் நல்லா வலிமையாக மாற்றும். இதனால் பற்கள் ரொம்ப வலிமையாகவும் இருக்கும், மேலும் பற்கள் ரொம்ப வெண்மையாக இருக்குது, இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட்டில் பால் பவுடர் வச்சு பல்லு விளக்கணும். அப்படி விளக்கினா உங்கள் பற்கள் மிகவும் வெண்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது செயல்முறை பேக்கிங் சோடா ப்ளஸ் லெமன் ஜூஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பல்லை வெண்மையாக மாற்றிடலாம். பேக்கிங் சோடான்றது பியூர் சோடியம் பைகார்பனேட். இந்த பேக்கிங் சோடா என்ன பண்ணும் அப்படின்னா பற்கள் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கும். மேலும் இந்த லெமன் ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னா வைட்டமின் சி இருக்குது. மேலும் வாய்க்குள் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய தீங்கு தரக்கூடிய நுண் உயிர்களை இது அழிக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு வைங்க. பேஸ்ட்டு மேலே இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சம் போடுங்க. அதன் மேலே 1 அல்லது 2 ட்ராப் லெமன் ஜூஸை விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பல்லு விளக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பற்கள் மிகவும் வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது செயல்முறை ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணணும். அதே போல் இது எனாமலுக்கு ஈர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இது மவுத் வாஷுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் 1.5% அல்லது 3% அளவு ஹைட்ராக்ஸ் பெராக்சைடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல்லு விளக்குனா எந்த அளவுக்கு ஒரு சுத்தம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு சுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையும் நம்ம பற்கள் சுத்தமாவதற்கு மிகவும் சிறந்த முறை அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. 6வது செயல்முறை பேக்கிங் பவுடர் பிளஸ் லெமன் ஜூஸ். பேக்கிங் சோடாவை விட பேக்கிங் பவுடர் ஆசிட் கம்மியான இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக்கிங் பவுடர் பிளஸ் லெமன் ஜூஸை நீங்கள் டைரக்டாக மிக்ஸ் பண்ணி இந்த முறை செய்வதன் மூலம் பற்கள் மிகவும் வெண்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஒரு வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். மேலும் 2 நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. அப்படி 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எனாமல் ஈர்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது செயல்முறை சீ சால்ட், அதாவது கல்லுப்பு, லெமன் ஜூஸ், இது ரெண்டையும் பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம பல் விளக்கணும் அப்படின்னா பல் மிகவும் வெண்மையாக மாறும் அப்படின்றாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பில் கால்சியம், மெக்னீஷியம், அயன், இது 3 இருக்குது. இது 3 என்ன பண்ணும் அப்படின்னா பற்களை மிகவும் வலிமையாக உறுதியாக மாற்றும்.
மேலும் நம்ம பற்களை வெண்மையாக மாற்ற இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை பயன்படுத்தினாலே போதுமானது. நம்ம பற்கள் வந்து மிகவும் வெண்மையாக மாறுவதற்கு இந்த சீ சால்ட் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வலிமையாக மாற்றவும் இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது செயல்முறை லெமன் ஜூஸ் ப்ளஸ் வாட்டர். ஒரு டியூஸ்பூனில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு டியூஸ்பூனில் வாட்டர் எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாக்குங்க, ஒரு லிக்யூட் பேஸ்ட். இந்த லிக்யூட் பேஸ்ட்டை டைரெக்டாக விரலில் எடுத்து பல்லில் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கலாம். இது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பற்கள் வெண்மையாக மாறும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 3வது செயல்முறை ஆப்பிள் வினிகர் ப்ளஸ் வாட்டர். ஆப்பிள் வெனிகர் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களையும் அழிக்கும் தன்மை கொண்டது. இதை நீங்கள் டைரெக்டாக ஜென்டலாக அப்ளை பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷம் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி இல்லைனா அரை டியூஸ்பூன் வெனிகர் எடுத்து 1 கிளாஸ் வாட்டரில் அப்ளை பண்ணி மவுத் வாஷாக ரெடி பண்ணி பல்லு விளக்குவதற்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்லு விளக்குனீங்க அப்படின்னா உங்கள் டீத் மிகவும் பிரைட்டாகவும் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்முறை ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி என்பது எல்லோருக்கும் பிடிச்ச ரொம்ப சுவையான ஒரு பழம். ஆனால் இந்த ஸ்ட்ராபெரியில் பல்ல வெள்ளையாக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. இந்த ஸ்ட்ராபெரியை நல்லா பேஸ்ட் ஆக்குங்க. நீங்கள் ஸ்பூன்லேயே நல்லா ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி வந்து பேஸ்ட் மாதிரி குழகுழன்னு ஆகிடும். அந்த குழகுழன்னு இருக்கிற ஸ்ட்ராபெரி நீங்கள் டைரெக்டாக எடுத்து பல்லில் பேஸ்ட் மாதிரி பல்லு விளக்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பல் வந்து மிகவும் வெண்மையாகும் அப்படின்றாங்க. ஒரு வாரத்துக்கு 2 நிமிஷம் நீங்கள் 2 முறை செஞ்சால் போதுமானது. இந்த முறைப்படியும் உங்கள் பற்களை வெண்மையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக கடைசி செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமையான ஒரு இன்க்ரீடியன்ட், அதாவது சீ சால்ட், பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் ப்ளஸ் பேஸ்ட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். இந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் பல்லில் அப்ளை பண்ணி பல்லு விளக்குனீங்க அப்படின்னா உங்கள் பற்கள் வந்து மிகவும் வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பர் பவர் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்துவதன் மூலம், இந்த செயல்முறை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பற்கள் வந்து மிகவும் வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த செயல்முறைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவங்க பற்கள் வெண்மையாக மாறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.